ப்ளம் ஏர்ட்ராப்புக்கு டெலிகிராம் வாலெட் கனெக்ட் பண்ணி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போடுறது நல்லமா, அப்படி இல்லாட்டி டோன்கீப்பர் வாலெட் கனெக்ட் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் டெலிகிராம் ஏர்ட்ராப் சேலுக்கு உங்களை டெலிகிராம் வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அநேகமான சில டெலிகிராம் ஏர்ட்ராப் ஸ்கேமாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் உங்களோட அந்த டெலிகிராம் வாலெட் ஹெக் ஆகலாம். டெலிகிராம்ங்கிற நீங்கள் ஆலம்புரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 4-8 வருஷமாக டெலிகிராம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வாலெட் ஹெக் ஆகுறதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆலம்புரா யூஸ் பண்ண என்னை பொறுத்த வரைக்கும் டெலிகிராம்ங்கிறது ஃபியூச்சரில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பெரிய ஒரு இப்போ ஆல்ரெடி அதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் தான். அது இன்னும் அது இப்போ இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் 10x மெயின் ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது டெலிகிராம். ஏன்னா அந்த அளவு தான் அவங்களோட டீம் அண்ட் அவங்களோட இது எக்கோசிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சிக்கு இன்றியமையாத ஒரு ஊடகமாக டெலிகிராம் வரப்போகுது. ஸோ உங்கள் டெலிகிராம் வாலெட்டை இதை மாதிரியான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இது சரிங்க. நான் ப்ளம்பை கனெக்ட் பண்ண ப்ளம் நல்ல ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்ல வரல. ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டெலிகிராம் மெயின் வாலெட்டை பாவிக்காதீங்க, அதான் சொல்ல வரேன். அடுத்தது நீங்கள் டோன்கீப்பர் வாலெட்டில் கனெக்ட் பண்ணக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் ஒரு தனித்தனி வாலெட் கிரியேட் பண்ணுங்கள். அதாவது ஒரு டோன்கீப்பரில் 1000 வாலெட் கிரியேட் பண்ணலாம். 1000 எத்தனை லட்சம் பண்ணாலும் நீங்கள் வாலெட் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு ஏர்ட்ராப்பை டோன்கீப்பரில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஏன்ற பேர்லேயே ஒரு வாலெட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணுங்க. பிங்கிற இன்னொரு ஏர்ட்ராப்பை கனெக்ட் பண்ணக்குள்ள ஏயில் ஒன்று கனெக்ட் பண்ணாமல் திரும்ப பிக்கு இன்னொரு புது ஏர்ட்ராப் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். புது வாலெட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் மேலே வாலெட் நேம் இருக்குதானே அதை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ வாலெட் கொடுத்து எத்தனை வாலெட்டும் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் ஒரு வாலெட் கிரியேட் பண்ணுங்கள். ப்ளம்புக்கு நீங்கள் ப்ளம்ப்னு சொல்லி ஒரு நேமில் ஒரு வாலெட் ஒன்று டோன்கீப்பருக்குள்ளே கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கனெக்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஸோ நாளைக்கு இப்போ ப்ளம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு இன்னொரு ஏர்ட்ராப் ஒன்று நீங்கள் இது கனெக்ட் பண்ணுறீங்க ஒரே டோன்கீப்பர்லன்னா நாளைக்கு அது ஸ்கேமாக இருக்கக்குள்ள ப்ளம்ப்லேருந்து அவங்க ஏர்ட்ராப் உங்களுக்கு குவாலிஃபை ஆகி உதாரணத்துக்கு ஒரு $100 ஏர்ட்ராப் கிடச்சிட்டு வைங்களேன். அந்த $100 நீங்கள் உங்களோட டோன்கீப்பர் நீங்கள் நார்மலாக எல்லா வாலெட்டையுமே சேம் வாலெட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ டோன்கீப்பரில் இப்போ ப்ளம்ப் அவங்க ஏர்ட்ராப்பை ரிலீஸ் பண்ணின உடனே ப்ளம்ப்ட $100 ஏர்ட்ராப் வாலெட்டுக்கு வந்த உடனே அந்த வாலெட்டில் இன்னொரு ஏர்ட்ராப் பிங்கிற ஒரு ஸ்கேம் ஏர்ட்ராப் ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவனால் அதை களவு எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. நீங்கள் பணம் கொண்டு வந்தால் தான் களவு எடுக்கணும்னு இல்லை, வேறு நல்ல ஏர்ட்ராப்பில் வந்து கிடைக்கிற பணத்தை கூட இந்த ஸ்கேம் ஏர்ட்ராப்ஸ்கள் களவு எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் பாசிபிள். இது மாதிரி விஷயம் நானே மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வாலெட் எல்லாம் இவ்வளோ அளவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எந்த அட்வைஸ் என்னென்னா ஒவ்வொரு வாலெட்டுக்கு ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் ஒரு தனி வாலெட் டோன்கீப்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட மெயின் டெலிகிராம் வாலெட்டை இதுகளுக்கு ஏர்ட்ராப் கனெக்ட் பண்ணுறதுக்கு பாவிக்கிறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் உங்களோட ஏர்ட்ராப்ஸில் எந்த வாலெட்டில் கனெக்ட் பண்ணுங்க, டெலிகிராம் வாலெட்டை அப்படி இல்லாட்டி டோன்கீப்பரை அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு வாலெட்டுக்கும் ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் ஒரு தனி வாலெட் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இதே மாதிரி பெஸ்ட்டான ஏர்ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே நான் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸ் சப்போர்ட் விட்டுக்கிறேன். இதில் லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ட்ரேடிங் வேர்ட்ஸ்கள் மூலம் எப்படி பேசிவின்னு கமெண்ட் பண்ணுற கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான நிறைய விஷயங்கள் HBU கன்சல்ட் டெலிகிராம் சேனலில் போட்டிங்க, அதில் ஜாயின் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். அதோட ப்ரோக்ராம் 100% ஃப்ரீயாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு லான்ச் பண்ண போகிறோம். அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.